இது மிகவும் சூடானது. அச்சோ இல்லை, இது மிகவும் குளிர்ச்சியானது. குளிர்ச்சி சூடு, குளிர்ச்சி சூடு. இது சூடு எதிர்ப்பு குளிர் சவால். இங்கு மிகவும் சூடாக உள்ளது. இது மிகவும் குளிர்ச்சியானது. சூடானது அற்புதமானது. இது குளிர் காற்றிலும் மிகவும் நல்லது. நான் குளிர் மீதான காதலை கொண்டிருக்கிறேன். சூடு மோசமானது. எனக்கு தோன்றுகிறது இது சிற்றுண்டிக்கு நேரம். இப்போது பாப்கார்ன் இயந்திரம். அது ருசியாக இருக்க வேண்டும். சுவையாக உள்ளது. சிறிது பொழுதுபோக்கிற்கான நேரம். சில பணி செய்யலாம். ஒரு பனிபந்து செய்யலாம். மிகவும் நல்லது. இதுவென்ன? என்ன நடந்தது எனக்கு தெரியாது. உங்கள் பாப்கார்ன் குளிர்ந்து விட்டதா? ஊப்ஸ், அதை நான் எதிர்பார்க்கவில்லை. இதனை முயற்சிப்போம். இது வேலை செய்யவில்லை என்று நினைக்கிறேன். ஐவன், எனக்கு உங்கள் உதவி தேவை. என் மேக்கப் உறைந்து விட்டது. பிரச்சனை இல்லை. இப்போது நாம் காத்திருக்க வேண்டும். இது உண்மையில் வேலை செய்கிறது. நன்றி. ஆனால் இப்போது அனைத்தும் ஈரமாகிவிட்டது. நான் என்ன செய்ய போகிறேன்? முடிந்தது. இப்போது அனைத்தும் வறண்டு விட்டது. நன்றி இவான். நான் இப்போது ஒரு பனி ராணி போல இருக்கிறேன். நீங்கள் பார்க்கிறீர்களா? சூடு பயனுள்ளதாக உள்ளது. நான் இப்போது எனது பக்கம் திரும்ப போகிறேன். எனக்கு சில சூடான தேநீர் வேண்டும். இது சூடானது சூடானது. ஓ என் கடவுளே, எனக்கு தெரியும். பனி உதவும். இப்போது உங்கள் தேநீர் அதிகமாக சூடாக இல்லை. நன்றி மரியா. எனக்கு மிகவும் நல்லதாக உணர்கிறேன். நீங்கள் பார்க்கிறீர்களா? குளிர்ச்சி கூட பயனுள்ளதாக இருக்கலாம். நீங்கள் சரியாக இருக்கிறீர்கள் என்று நினைக்கிறேன். மதிய உணவு காலம். இப்போது தயாராக இருக்க வேண்டும். அச்சோ, முட்டையை சமைப்பதற்கு அது ஒரு மோசமான முறை. நான் உங்களை உதவட்டுமா?
நல்ல வாசனை கமழ்கிறது. நன்றி ஈவான், எதுவும் பிரச்சனை இல்லை. பார்க்கிறாயா, சூடு குளிரை விட நல்லது. நான் புரிகிறேன். சூடான உணவு மிகவும் சிறந்தது. ஒரு மார்ஷ்மலோக்கான நேரம். தி 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 பார்க்கிறாயா, குளிர் எப்போதும் ஏமாற்றாது. இப்போது புரிகிறது. நான் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியும். நீங்கள் இப்போது நன்றாக உள்ளீர்களா? ஓ, மிகச் சிறந்ததாக உள்ளது. நன்றி வான். பார்க்கிறாயா, சூடு மிகவும் குளிரை விட சிறந்தது. ஈவான், நான் ஒப்புக்கொள்ள வேண்டும். சூடு மிகவும் முக்கியமானது மற்றும் குளிரும் உண்மையில் முக்கியமானது. ஆம், நான் சூடானதை மிகவும் விரும்புகிறேன். ஆனால் குளிர் இன்னும் சிறந்தது. சூடு இன்னும் சிறந்தது. ஏய் ஸ்டெஃபி, பொம்மை பெட்டியை பாரு. அத பாப்போம். ஏவா, ஓ இது என்ன? வணக்கம். ஹாய். வணக்கம் நண்பர்களே. இது ரொம்ப அழகாக இருக்கிறது. நாம எங்க இருக்கிறோம்? ஒரு யோசனை, ஒரு பொம்மை வீடு செய்வோம். ஆம், இது என் புதிய இளஞ்சிவப்பு லாபுபுவுக்கான சரியான வீடு. இல்ல, இது என் நீல லாபுபுவுக்கான சரியான வீடு. இல்ல, அது எனது. இல்ல, அது என் லாபுபுவுக்காக. இது என் வீடு. வாவ், நமக்கு 2 வீடுகள் இருக்கின்றன. ஏவா, ரொம்ப மன்னிக்கவும். என்ன நடந்துச்சு எனக்கே தெரியல. குழந்தைகளே, உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்வது மிக முக்கியம். ஆம், நானும் மன்னிக்கவும் ஸ்டெஃபி. நாம் ஒருவருக்கொருவர் மரியாதை கொடுக்க வேண்டும். ஏவா, எனக்கு ஒரு அழைப்பு வேண்டும். மீண்டும் நண்பர்கள். மீண்டும் நண்பர்கள். என் வீட்டை நீலமாக வண்ணம் பூச நேரம். நீலம் எனது பிடித்த நிறம். லாபுபு, ஓடு. என் வீட்டை இளஞ்சிவப்பு வண்ணம் பூச நேரம். அதை ஒருமுறை பாருங்கள். எனக்கு இளஞ்சிவப்பு நிறம் பிடிக்கும். எல்லாத்தையும் சமமா பரவ வேணும். அப்படித்தான் நல்லா இருக்கும். அற்புதம். சரியாக உள்ளது. இந்த மென்மையான பொருளை பயன்படுத்தி மென்மையான கூரை செய்வோம். இந்த லோகோவை என் இளஞ்சிவப்பு வீட்டில் வைக்கலாமா? இங்குதான். உங்களுக்கு இது எப்படி பிடிச்சிருக்கு? இப்போது என் கூரைக்கு இந்த மென்மையான பொருளை நான் பயன்படுத்தும் சிரா. ஏய், மேலும் ஒரு நீல லோகோ. உங்க நீல வீட காணுங்க. உங்களுக்கு இது பிடிச்சதா? ஆம். நம் முற்றத்தை வசதியாக மாற்றி இந்த இளஞ்சிவப்பு வேலியை சேர்க்க நேரம். இதை போலவே இந்த இளஞ்சிவப்பு கேரேஜை இங்கு வைக்கலாமா? இது என் கேரேஜ். இப்போதே கூரை போடுவோம். கார் இல்லாம கேரேஜ் எப்படி இருக்கும்? இங்கே வா.
இதெல்லாம் ஒரு சூப்பரான கார். என் நீல லாபுபுவுக்கான ஒரு DIY டிராம்போலின் செய்வோம். முதலில் நாம் ஒரு சரியான வட்டம் செய்ய வேண்டும். இப்போது நடுவில் உள்ள பகுதியை வெளியே தள்ள வேண்டும். இப்போது துணியை பொருத்துவோம். இப்போது இதை டேபிள் மூட வேண்டும். இப்போது இதை ஒண்டா ஒட்டுவோம். இது கடைசியது. என் DIY டிராம்போலினை பாருங்கள். எனக்கு கலைகள் மற்றும் கைவினைகள் பிடிக்கும். உங்களுக்கோ? நான் தெரிந்து கொள்கிறேன். இளஞ்சிவப்பு குச்சிகளை பயன்படுத்தி ஒரு DIY ஊஞ்சல் செய்வோம். இங்கே கொஞ்சம் பசை சேர்ப்போம். முதல் தளத்தில் இருக்கை அறையை அலங்கரிக்க நேரம். என் லாபுபுவுக்காக ஒரு மென்மையான சோஃபா செய்யலாம். சோஃபாவை அமைக்க நேரம். இங்கு நாம் ஒரு இளஞ்சிவப்பு கம்பளம் வைப்போம். இதன் விளைவுகளை பாருங்கள். சோஃபாவுக்கு அருகில் காஃபி டேபிள் மற்றும் இசை பாடங்களுக்கு பியானோ ஒலி எனக்கு மிகவும் பிடிக்கும். ஒரு நிலை மற்றும் ஒரு டிவி மற்றும் ஒரு விளக்கு. சுவரில் சில போஸ்டர்கள், ஒரு கடிகாரம் மற்றும் ஒரு டிஸ்கோ பந்து இருக்கிறது. என்னுடைய ஈர்ப்பு அறை எவ்வளவு அழகா உள்ளது பாருங்க. எனக்கு இது பிடிக்கும். ஆனா எப்படி? நானும் ஒரு கம்பளம் வைப்பேன். என் சிறிய லபுபுவுக்காக ஒரு சிற்றுண்டி. குழந்தைகளே, ஆனால் சற்று கொஞ்சமே அதிகமாக கொள்வது உங்களுடைய அழகிய பற்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தலாம். இரண்டாவது மாடியில் என்ன செய்ய வேண்டும் நண்பர்களே? நிச்சயமாக நாம் ஒரு சமையலறை அமைக்க வேண்டும். என் இளஞ்சிவப்பு லபுபு பசிக்கிறது. சாப்பாடு ருசியாக சாப்பிடு லபுபு. ஸ்டெஃபி, என் சமையலறையை பாருங்கள். உங்களுக்கு பசி இருக்கிறதா? ஆஹா, என் லபுபு சாப்பிட விரும்புகிறது. அது மிகவும் அழகாக உள்ளது. ஏய் லபுபு, உன் பழக்க வழக்கங்களை கவனிக்கவும் முறையை பின்பற்றுங்கள். இது மிகவும் முக்கியமானது. அவை நல்லாவே இருந்ததுன்னு நினைக்கிறேன். மேலும் சில படுக்கை விரிப்புகள் மற்றும் தலையணைகளை சேர்ப்போம். நான் செய்த என் கை தயாரிப்பு படுக்கையை நீங்கள் விரும்புகிறீர்களா? போலி அல்ல, ஆனால் எனக்கு என் சொந்த படுக்கை உள்ளது. இது ஒரு நல்ல இடம். என் விளையாட்டு அறையில் வைக்க திட்டமிட்டது இதுதான். சிறந்த யோசனை. இது என் படுக்கை அறையில் விளக்குகள் மற்றும் மாயவாத சுற்றுச்சூழலுக்கு. என் இளஞ்சிவப்பு லபுபுவுக்காக ஒரு அழகான உடையை தேர்வு செய்வோம். என் நீல லபுபுவுக்காக ஒரு அழகான உடையை தேர்வு செய்ய நேரம் வந்துவிட்டது. இப்போது என் லபுபு சும்மா உட்கார்ந்து ஓய்வெடுக்க என் தோட்டத்தில் ஒரு இளஞ்சிவப்பு ஓய்வு நாற்காலியை சேர்க்க நேரம் வந்துவிட்டது.
என் லபுபுவுக்கு பாஸ்கெட் பால் போன்ற செயல்பாட்டினை விரும்புகிறது. வாருங்கள் சேருங்கள், உங்கள் இளஞ்சிவப்பு லபுபுவை கொண்டு வாருங்கள். நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். ஓ ஈவா, அது மிகவும் அற்புதமாக ஒலிக்கிறது. ஒன்னா விளையாடுவது மற்றும் குழுவாய் செயல்படுவது அனைத்தையும் சிறப்பாக ஆக்குகிறது. உங்கள் கூற்றில் உண்மை ஈவா. பகிர்ந்து கொள்ளவும் மற்றவர்களுக்கு உதவவும் சிறந்தது. இனி ஒன்றாக விளையாடி உருவாக்குவோம். சிறந்த யோசனை, நான் ஒப்புக்கொள்கிறேன்.